Daily. Taste the Daily. நிச்சயமாக அரசியலாக்கப்படுகிற நடவடிக்கை எடுத்த பிறகு போராட கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது எதிர்கட்சி அதை கையில எடுத்துக்கொண்டு அரசியலாக்கத்தான் பார்க்கிறார்கள். எஃப்ஐஆர் லீக் கூட கொஞ்ச நாள் வரைக்கும் பிஜேபி பேசிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் இல்ல. ஆனா அந்த தலைவர்களே அதை அவங்களோட ட்விட்டர் பக்கத்திலையும் வெளியிட்டார்கள். அது மிக தவறான ஒன்று. ஆனா அதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு இல்லை. அது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோக்கு கீழே வரக்கூடிய என்ஐசிலேயே அங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஃபால்ட், அதனாலதான் அந்த பிஎன்எஸ், அது பாரதிய நியாய சங்கீதாவா ஏதோ புது பேர் வச்சிருக்காங்க, அந்த ஒரு வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃபால்ட் அப்படின்னு அவங்களே ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதையும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டாக மாற்றுவது நிச்சயமாக அரசியலாக்கக்கூடிய ஒரு செயல். மத்திய அரசு இந்த விவகாரத்துல எஃப்ஐஆர் வெளியானது எல்லாமே மத்திய அரசு தவறுகளை சுட்டிக்காட்டீங்க. ஆனா பாஜக மாநில அண்ணாமலை சவுக்கா அடிச்சுக்கிட்டாரு மேடம். இதுக்காக நான் என்னங்க சொல்ல முடியும் அதுக்கு? குஷ்பு ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல நேற்று மதுரையில் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதனால மேடம் அது மாதிரி தவறா? எனக்கு ஆடுகள் அடைக்கக்கூடிய இடத்துல ஆடுகளை விட்டுட்டு ஏன் மனுஷங்களை அடைக்க போறாங்க? கைது செய்த போது தற்காலிக தடுப்பு கைதில் வைக்கும்போது அவங்களை ஒரு ஆட்டு மந்தை கூட்டத்தில் வைத்ததான் குற்றச்சாட்டு சொல்றாங்க பாஜக. ஆட்டு மந்தை கூட்டத்துல வச்சிருக்காங்களா? அது அவங்களோட சாய்ஸ், நம்ம என்ன பண்ண முடியும்? அங்க போய் அவங்க சேர்ந்திருக்காங்க. என்னங்க அவசர நிலை எழுதப்படாத அவசர நிலை ஜனநாயகத்துல போராடுவதுதான் ஒரு ஜனநாயகத்தின் உரிமை. பேசிட்டே இருந்தா Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.